முன்னேற்ற கழகத்தினுடைய தொடரின் உரிமையை காக்கின்ற இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கின்ற தர்மயுத்தம் நடத்தி கொண்டிருக்கின்ற என்னையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைத்துக் கொண்டு எனக்கு ராமநாதபுரம் நாடாளுமன்றத்துடைய வெற்றி வேட்பாளராக பாரத பிரதமர் அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடந்த 10 ஆண்டு காலம் பாரத பிரதமர் இந்திய தேசத்தை 140 கோடி மக்கள் ஜனத்தை கொண்ட இந்த தேசம், பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய இந்தியா, இவைகளை எல்லாம் அனைத்து மக்களையும் சகோதரராக பாவித்து அனைவரையும் ஒரு கொடைக்கு கீழ் கொண்டு வந்து ஒரு சிறப்பான ஆட்சியை இந்திய திருநாட்டுக்கு 10 ஆண்டு காலம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி தந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. இந்த உண்மையைத்தான் உலக நாடுகளில் 200 வளர்ந்த நாடுகள் ஒன்று கூடிய மாநாடு நடத்தினர். அந்த மாநாட்டில் உலகத்திலே தலை சிறந்த நிர்வாகி திரு நரேந்திர மோடி தான் இந்த தீர்மானமே நிறைவேற்றி தந்திருக்கிறார் என்பதை அது இந்தியாவில் இந்த மக்களுக்கு மிகப்பெரிய பெருமை என்ற நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அந்த பெரியவர்களை தாய்மார்களை இந்த 3ஆம் முறையாகவும் மாண்புமிகு பாரத பிரதமர் தான் இந்திய பிரதமராக வருவார் என்ற அலை எப்படி நம்ம தமிழகத்தில் அலையை அடித்துக் கொண்டிருக்கிறது, அந்த அலை இந்தியா முழுவதும் அடித்துக் கொண்டிருக்கிறது. உறுதியாக 400 இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சியில் அமைக்கும் என்பதையும் இந்த 400 இடங்களில் நானும் ஒருவனாக இருப்பேன் என்பதை இந்த நல்ல நேரத்தில் பெரியவர்கள் தாய்மார்கள நம்முடைய கமதி நகரத்தை சுற்றியுள்ள நகரங்கள், கிராமங்கள், அங்கு வசிக்கின்ற மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை தீராத பிரச்சனையாக இருக்கிறது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு எங்கெல்லாம் குடிநீர் ஆதாரங்கள் நிறைவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் மக்களை ஒன்றிணைத்து ஒரு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் ராமநாதபுரம் நாடாளுமன்றம் முழுக்க அங்கு வசிக்கும் மக்களுக்கு நிறைவாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் உறுதியாக வழங்க வேண்டிய என்ற உறுதிமொழி என்ற நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. மக்களுடைய அடிப்படை தேவை சாலை வசதிகள், உறுதியாக தரமான சாலைகள் போடப்படும், கல்வியில் கால்வாய் வசதிகள் உருவாக்கப்படும், பெண்களுக்கான தாய்மார்களுக்கான மகளிர் பொது சுகாதார நிலையம் உருவாக்கப்படும், தேவைப்படுகிற இடங்களில் சமுதாய கூடங்கள் கட்டப்படும், அங்கன்வாடி கட்டடங்கள் கட்டப்படும், ரேஷன் கடை இல்லாத இடங்களில் ரேஷன் கடைகள் திறந்து வைக்கப்படும் என்பதெல்லாம் இந்த நிறுவனத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆக மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற உங்களில் ஒருவனாக இருக்கின்ற நான் உங்களுடைய ஆசீர்வாதத்தை வாழ்த்துக்களை பற்றி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவுடன் இந்த பகுதிவாழ் மக்களுக்கு அடிக்கடி வந்து சந்தித்து உங்களுடைய தேவைகளை குறைகளை கேட்டு அதை நிவர்த்திக்கின்ற கடமையாக ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக நான் செயல்படுவேன் என்பதை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொண்டு, பெரியவர்கள் தாய்மார்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னம் சொல்லுங்க சொல்லுங்க முத்திரையிட்டு ஒரு மாபெரும் விஷயம், மகத்தான விஷயம் நீங்கள் எனக்கு பெற்றுத் தருமாறு உங்களுடைய பாதம் பெற்று கேட்டு நடைபெறுவது. நன்றி, வணக்கம். பெரியவர்களே தாய்மார்களே, 2 மிஷின் இருக்கும். அந்த முதல் மிஷின்ல அங்க அப்படி வச்சிருங்க. 2வது மிஷின்ல மேலும் நிற்கிற 6வது இடம், வரிசையில் 22வது இடம், 22. என்னுடைய பேர் இருக்கும். என்னுடைய பேர் வந்து பன்னீர்செல்வம் பேர் இருக்கும். அது பக்கத்துல என் படம் இருக்கு. அது பக்கத்துல பலாப்பழம், முக்கணியில் ஒரு கனி சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல நீங்க அமைக்க வேண்டிய பட்டன் இருக்கும், வாக்குகள் இருக்கும். அந்த பட்டன்ல அமைக்கணுங்கன்னா லைட்ல தெரியும், சவுண்டு கேட்கும். அது சவுண்டு கேட்கும். உங்க வாக்கு பதிலாக அர்த்தமாக பெரியவர்களை தாய்மார்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய பலாப்பழ சின்னத்திலே முத்திரையிட்டு மாபெரும் பற்றிய மகத்தான